சிறப்பு நேரலையில் இணைந்திருக்கின்றோம். நம்முடைய செய்தியாளர் நாகராஜ், அதே போல செய்தியாளர்கள் சகாய பிரதிபா உள்ளிட்டோரும் களத்திலிருந்து புதிய தகவல்களை இன்றைக்கு நமக்கு தர இருக்கிறார்கள். அதே போல நம்மோடு சிறப்பு விருந்தினர்களாக திரு ரகோத்தமன், சிபிஐயிலிருந்து ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரி திரு ரகோத்தமன், அதே போல வழக்கறிஞரும் மனித உரிமை ஆர்வலருமான PUCL அமைப்பை சார்ந்த திரு சுரேஷ், இருவரும் இணைந்திருக்கிறார்கள். விரைவில் நம்மோடு இணைகிறார் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு வள்ளிநாயகம் அவர்களும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்திலிருந்து 19ஆம் தேதி இரண்டு பேரும் ஒரு வணிகர்களான இரண்டு பேரும் தந்தை மகன் ஜெயராஜ் பென்னிக்ஸ் இருவரும் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக இருவருடைய மரணம் நிகழ்ந்தது. அங்கே சிறையில் நடந்த கொடுமை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இருக்கிற நிலையில்தான் இந்த செய்திகளில் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் கொண்டு வருகின்றோம். புதிய தலைமுறையுடைய செய்தியின் அடிப்படையில் மாநில மனித உரிமை ஆணையம் DGPக்கு ஒரு உத்தரவை வழங்கியிருந்தது. இதில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்கிற அந்த உத்தரவு முதலாக வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு நிலைகளில் இந்த வழக்கு என்பது போய்கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். தொடக்க நிலையில் நான் திரு ரகோத்தமன் அவர்கள்ட்ட, இந்த வழக்கு இப்போ 2 வழக்குகளாக இருக்குது திரு ரகோத்தமன். ஒன்று CBCID விசாரணையை தொடங்கியிருக்கிறாங்க. நேற்றுக்கே விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலை அதில் ஒரு வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது CBCIDயில். இன்றைக்கு இந்த 2 குற்றம் சாட்டப்பட்ட 2 உதவி ஆய்வாளர்களும் கைது செய்யப்படலாம் என்கிற செய்திகள் இருக்கின்றன. அடிப்படையில் இந்த வழக்கு எப்படி கையாளப்படும்? இன்னொரு பக்கம் CBI விசாரணைக்கும் இது தமிழக அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த சாத்தாங்குளம் கேஸ் பொறுத்தவரையில 312/20 தான் சாத்தாங்குளம் கிரைம் நம்பர் போலீஸ் ஸ்டேஷன் ஜெயராஜ் மேலேயும் அவன் சன்னு பேர்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணது. அது இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அந்த ராஜீவ் கணேஷ் தான், இந்த SI தான் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். அப்ப அந்த கேஸ் இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஜுடிஷியல் கஸ்டடியில ரிமாண்ட் பண்ணும்போது அங்க இறந்து விட்டார்கள். ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணி இறந்து விட்டார்கள். அப்ப கோவில்பட்டி ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல 2 கேஸ் ரிஜிஸ்டர் பண்றாங்க. CR 459 ஒரு 460 அப்படின்னு ஒரு 569 2 கேஸ் ரிஜிஸ்டர் பண்றாங்க. 176 CRPC. ஏன்னா எனி கஸ்டோடியல் டெத்னா 176ல ரிஜிஸ்டர் பண்ணணும். போலீஸ் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும், மேஜிஸ்ட்ரேட் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டோம், போலீஸ் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரெண்டாவது நான் என்ன சொல்றேன்னா, இந்த இது வரைக்கும் மற்ற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. 176 ரிஜிஸ்டர் பண்ண பிறகு எங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி எடுத்துக்கிட்ட பிறகு நாங்க ஒன்றும் பண்ணவே முடியாது அப்படின்ற அந்த நண்பர்களுக்கு நான் சொல்லப்படுறது, மக்களுக்கு சொல்றதுன்னா 176(1)ல கிளியரா சொல்லுது, இன் அடிஷன் டு அவர் என்கொயரி பண்றதை விட இன் அடிஷன் டு போலீஸ் ஆல்சோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு அதுல தெளிவா குறிப்பிட்டிருக்கு. ஆகவே இந்த 2 கேஸ்லயும் எடுத்து விசாரணை என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அது இவர் மர்டர் வந்துடுதா அல்லது காயம் ஏற்பட்டு செத்தாங்களான்றது வந்துடும். அந்த போலீஸ் அந்த கோவில்பட்டி ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படியே வச்சுட்டாங்க. அதுலதான் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி நடந்துட்டு இருக்கு. அப்ப இன்வெஸ்டிகேஷன் போலீஸும் பண்ணலான்னு சட்டத்துல இருக்கும்போது அதாவது தட்டி கழிக்கிற வேலைக்கு போலீஸ் இருக்குதுன்னு சொல்றதை விட ஒரு சட்டத்துல இருக்கிற ப்ரொவிஷனை வச்சு ஓப்பனா ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் பேசிட்டு இருக்கிறாரு, போலீஸுக்கு எங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது, 176ல நாங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா மேஜிஸ்ட்ரேட் தான் பண்ணணும் அப்படின்னு தள்ளி விடுறது தவறான கருத்து. அதை நீங்க 176(1) படிச்சு பார்க்க சொல்லுங்க அந்த போலீஸ் ஆபீசர்ஸ், போலீஸ் ஆபீசர். இணைப்பில் இருக்கிற ரகுத்தமன் சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம செய்தியாளர் நாகராஜ் இணைந்திருக்கிறார். நாகராஜ், இன்றைய நிலவரங்கள் என்ன? அடுத்தடுத்த கட்டங்களில் களத்திலிருந்து பல்வேறு செய்திகளை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இன்றைக்கு என்ன இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளாக இருக்கு? அதாவது இந்த வழக்கில் தற்பொழுது CBCID கையில் எடுத்திருக்கிறது. நேற்று மாலை நெல்லை சரக DIG பிரவீன்குமார் அபினவ் அவர்களிடமிருந்து அவரது அலுவலகத்தில் நேற்று மாலை அதாவது CBCID DSP அனில்குமார் அவர்கள் இந்த ஆவணங்களை பெற்றுக்கொண்டார். அந்த ஆவணங்கள் அனைத்தும் இதுவரை மேஜிஸ்ட்ரேட் விசாரணைகள் மற்றும் சாட்சியங்கள் மற்றும் இந்த வழக்கில் எடுத்துக்கொண்ட விஷயங்கள் அனைத்தும், அது மட்டும் இல்லாத பிரேத பரிசோதனை அறிக்கை என அனைத்தும் அவரிடம் வந்திருக்கிறது. என இந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு இன்று காலை அவர்கள் இந்த முதற்கட்ட விசாரணை தொடங்கிறார்கள். CBCID பொறுத்த வரைக்கும் அவரோட கேட்டபொழுது எப்பொழுதுமே அதாவது குற்றம் நடந்த நிகழ்வு அங்கிருந்தால் முதலில் தொடங்குவதாக தெரிவிப்பார்கள். அப்படிதான் இந்த வழக்கிலும் நாங்கள் தொடங்க இருக்கிறோம். குறிப்பாக
சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தான் இந்த இருவரும் தாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது அங்கிருந்து தான் முதற்கட்ட விசாரணை தொடங்க இருக்கிறோம். எனவே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஜெனரல் டைரி தொடங்கி பாரா வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் அன்று கையாளப்பட்டது, யார் யார் அங்கு பணியில் இருந்தார்கள் என்பது குறித்தும், அதே போல் அது எந்தெந்த விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவியில் பதிவான காட்சிகள், அதில் மாஸ்டர் வைத்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையா என்பது குறித்த முழு விவரங்களும் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். எனவே அந்த விஷயங்களில் அன்றைய நாளில் இருந்த காவலர்கள் அனைவரும் இன்று விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று இரவு வரைக்கும் இந்த விசாரணையை செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே அதனைத் தொடர்ந்து தான் அடுத்த கட்டமாக அதில் அருகிலே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் இங்கிருந்து காவல் நிலையத்திலிருந்து தந்தை ஜெயராஜ் மற்றும் மகன் பென்னிக்ஸ் இருவரையும் அழைத்து சென்று அங்கு அவர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்கள் உடல்நிலை சரியாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு சான்றிதழை பெற்றுக்கொண்டு பின்னர் அவர் மாஜிஸ்ட்ரேட் வசம் கொண்டு சென்று அதுக்கு பிறகு தான் கோவில்பட்டி கிளைச்சிறை கொண்டு சென்று அடைக்கப்படுகிறார்கள். அப்படி இருக்க வரிசையாக ஒவ்வொன்றாக இது கையாளப்படும் என்று சிபிசிடி தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது முழுமையாக அவர்கள் முழு விவரங்களும் இந்த வழக்கின் விவரங்களை வெளியிடவில்லை. இருப்பினும் முதற்கட்டமாக இந்த வழக்கு சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதாவது சிபிசிடி வசம் எடுப்பதால் முதற்கட்டமாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1 மற்றும் 2 என 1 and 2 அப்படிங்கிறது முதற்கட்டமாக அவர்கள் பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு முன்பாக ஏற்கனவே குற்ற எண் காவல்துறையினர் முதற்கட்டமாக பென்னிக்ஸ் மற்றும் தந்தை ஜெயராஜ் மீது 312/2020 என்று ஏற்கனவே கடந்த 19ஆம் தேதி பதிவு செய்தார்கள். அதற்கு அடுத்ததாக 176 பதிவு செய்யப்படுவது கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் 649 மற்றும் 650 என 2 குற்ற வழக்கு எண் பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நாகராஜ், இதுல இந்த வழக்குகள் இதெல்லாம் குறித்து நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல அந்த அறிக்கையில சொல்லப்பட்ட விஷயங்களாக சில விஷயமும் நேற்றுக்கு நமக்கு தகவல்களாக கிடைச்சன. அதை பற்றியும் என்னென்ன தகவல் இருக்கு நாகராஜ்? புதிய தலைமுறைக்கு கிடைத்த பிரத்யேக தகவல்கள், அதுவும் அந்த விஷயத்தில் குறிப்பிடப்பட்ட தகவல்கள். அதாவது 23ஆம் தேதி தந்தை இறக்கிறார். அதன் பின்னர் 24ஆம் தேதி அவர்களுக்கான உடற்கூறு பிரேத பரிசோதனை என்பது உடற்கூறு ஆய்வு என்பது மறுநாள் 24ஆம் தேதி இரவு 8:10 தொடங்கி இரவு 8:10 தொடங்கி இரவு 11:35 அந்த இருவரது உடல்களும் பிரேத பரிசோதனை முடிகிறது. ஆனால் அதற்கு முன்னதாகவே மதியம் 3 மணிக்கு அந்த உடற்கூறு செய்வதற்கு முன்பாக மதியத்தில் அவர் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸின் உடலில் எந்தெந்த இடத்தில் காயங்கள் இருந்தன, எத்தனை இரத்தக்கட்டுகள், அதாவது அடித்ததால் ஏற்பட்ட காயங்கள் என அவை பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றும் எண்ணிக்கையாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்தும் மாஜிஸ்ட்ரேட் வசம் அந்த கணக்கெடுப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை அனைத்தும் ஒரு வழக்கறிஞர் மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையிலும் அதே போல அந்த எண்ணிக்கையை மேற்கொண்ட அந்த அலுவலர்கள் ஊழியர்கள் மேற்கொண்டார்கள். ஒவ்வொன்றும் வீடியோ பதிவு அனைத்தும் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கிடைத்த தகவல் தான் அவை. அது புதிய தலைமுறை கிடைத்திருக்கிறது. அதில் உடம்பில் இருக்கக்கூடிய காயங்கள் உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஜெயராஜுக்கு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அவர் உயிர் உறுப்பில் காலில் மித்தத்திற்காகவும் அது சிதைந்திருந்த அந்த பகுதி சிதைந்திருப்பதையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல ஆசனம் வாய்க்கும் சிறுநீரகத்துக்கும் இடையே கொப்புளங்கள் போல உருவாகி இருக்கிறது. அதாவது அடித்ததனால் காந்தல் ஏற்பட்டு கொப்புளங்கள் உருவாகி இருக்கிறதுக்கான விஷயங்கள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜெயராஜை பொறுத்த வரைக்கும் அதிகமான காயங்கள், அதாவது 15க்கும் மேற்பட்ட காயங்கள் அது வெளிப்படையாக தெரியும் வண்ணம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மகன் பென்னிக்ஸ் உடலில் இது மாதிரி 20க்கும் மேற்பட்ட காயங்கள் அதிகமான ஆழம் கொண்ட காயங்களாக, அதாவது ரத்தக்கட்டு கொண்ட காயங்களாகவும், அதே போல இருவரது பின் புட்டங்களும் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்து சதை கிழிந்து அந்த இடம் காயப்பட்டிருப்பதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயங்கள் ஜெயராஜ் சிகிச்சை அளித்தாலும் உயிர் பிழைக்க முடியாத அளவுக்கு இருப்பதாகவும் மருத்துவர்கள் இது விசாரிக்கும் பொழுது தெரிவித்தார்கள். ஆனால் மகன் பென்னிக்ஸ் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு இருந்தும் சரியான ஒரு சிகிச்சை கூடுதலாக கொடுத்திருந்தால் வாய்ப்பு இருக்கலாம் என்ற ஒரு புள்ளியையும் அவர்கள் அது பதிவு செய்திருக்கிறார்கள். நன்றி நாகராஜ், இணைப்பில் இருங்க. நம்ம மற்ற விஷயங்களையும் பார்க்க இருக்கிறோம். இந்த இவ்வளவு பெரிய அளவிற்கான சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறது, உடல்ல காயம் ஏற்பட்டிருக்கிறது. நேற்றுக்கு சாட்சியம் அளித்த பெண் காவலருடைய சாட்சியத்தின்படி இரவு முழுவதும் லத்தியால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். மகனும் தந்தையும் அங்கே லத்தியில ரத்தக்கரை இருக்கிறது, காவல் நிலையத்தினுடைய மேசையில் ரத்தக்கரை இருக்கிறது. இவ்வளவும் நேரடி சாட்சியமாக இருக்கிற பெண் காவலருடைய கருத்தாக இருந்தது. அது நேற்றுக்கு நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடங்கிய முதல் நாளிலிருந்து புதிய தலைமுறை இதை நேரடியாக ரொம்ப நம்ம ஒவ்வொரு நிலையிலும் அதை விசாரணைக்கு உட்படுத்தி கொண்டிருந்தோம். தொடக்க நாளில் இப்படி இருவர் அடுத்தடுத்து மரணம் நிகழ்ந்திருக்கிறதே என்ற அதிர்ச்சியோடு இது பற்றி காவல்துறையினுடைய கண்காணிப்பாளராக, தூத்துக்குடி காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த திரு அருண் பாலகோபாலனிடம் அன்றைக்கு நேரடியாக கருத்து கேட்டிருந்தோம். அப்போது அவர் சொன்ன கருத்து என்பது இவர்கள் இருவரும் உடல்நலம் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற கருத்தை முன்வைத்திருந்தார். அவருடைய அந்த ஆடியோ பதிவை புதிய தலைமுறையோடு அவர் அன்றைக்கு புதிய தலைமுறையிடம் தெரிவித்த கருத்துக்களை இப்ப நம்ம கேட்கலாம்.
விளக்கம் சொல்றதுக்காக இந்த 19ஆம் தேதி அவர்கள் மேல கேஸ் போட்டிருக்கு. 20ஆம் தேதி அவங்களை வந்து சிறையில கோயில்பட்டி சப் ஜெயில ஒரு ரிமாண்ட் பண்ணிருக்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் படி. அதுக்கப்புறம் அவங்க நேற்றுக்கு 22 20ஆம் தேதி அவங்க காலையில வந்து சிறையில ஆர்டர் படி ரிமாண்ட் பண்ணிருக்கோம். 22ஆம் தேதி நேற்றுக்கு ஈவினிங்ல வந்து மகன் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலிக்கிறேன்னு சொல்லி அவங்கள ஜெயில் டாக்டர் கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் ஜிஹெச்சுக்கு அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்பாவுக்கும் மகனுக்கும் 2 பேருக்குமே ஏற்கனவே இந்த மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் டாக்டர் கூறியிருக்கிறார்கள். மற்ற டீடைல்ஸ் வந்து இப்போ அதுக்கப்புறம் நைட்ல காய்ச்சல் இருக்கிறதுனால அப்பாவை வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஜிஹெச்ல, கோயில்பட்டி ஜிஹெச்ல. அதனால அதிகாலையில அப்பாவை வந்து உயிரிழந்தார் என்று ஜெயில் டாக்டர் கூறுகிறார்கள். அது 2 பேருமே வந்து கோயில்பட்டி ஜிஹெச்ல தான் உயிரிழந்திருக்காங்க. 2 பேருக்கும் ஏற்கனவே உடல்நலம் குன்றியிருந்தது. அதற்காக மருந்து மாத்திரைகள் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் உயிரிழப்பு நடந்தது என்பதாக அப்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த அருண் பாலகோபாலன் கூறியிருந்தார். ஆனால் அதன் பிறகு அடுத்தடுத்த கட்டங்களில் இருவரும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டது நிரூபிக்கப்பட்ட நிலையில் இப்போது அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். திரு சுரேஷ், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் இப்போது இருக்கிற சாட்சிகள், ஒன்று நேரடி சாட்சியம், அதே போல விசாரணை அதிகாரிகளுடைய சாட்சியம், பிரேத பரிசோதனை அறிக்கை, இவையெல்லாம் என்ன விஷயங்களை அடுத்தடுத்த இடங்களில் நகர்த்தும்? ரொம்ப குறிப்பாக காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் காவலரே நேரடி சாட்சியமாக இருக்கும்போது அந்த சாட்சியம் என்பது எவ்வளவு தூரம் இதுல வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்? முதல்ல இது டூ லிட்டில் டூ லேட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. சரி, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, சரி அட்லீஸ்ட் நோ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்ற ஒரு அதிருப்தியான ஒரு நிலையில தான் நம்ம ஏத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஆனா இட்ஸ் டூ லேட், டூ லிட்டில். முன்னாடியே உங்க ஷோலயே அன்னைக்கே நம்ம சொன்னோம் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து மறைச்சிடுவாங்கன்ட்டு. இன்னைக்கு நேற்றுக்கே செய்தி வந்துருச்சு, சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இரேஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு. ஆகையால ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது வந்து இப்போ கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் வந்துருச்சு, நடக்குமா சரியாக நடக்குமா என்பது வந்து பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இது ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிஜிபி உட்பட்டு, நான் தெளிவா சொல்றேன், டிஜிபி உட்பட்டு சிஎம் உட்பட்டு அவங்க டிலே பண்ண ஒரே ஒரு காரணத்தினால்தான் இந்த வகையான ஒரு சூழ்நிலையில நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஹோம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய சிஎம் ஹேஸ் டு டேக் டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இத்தனை நாள் அவங்களுக்கு முன்னாடி தெரியாததெல்லாம் இல்ல, அப்பட்டமான பொய் எஸ்பி சொல்றாரு, முன்னாள் எஸ்பி சொன்னது வந்து நீங்களே தெளிவாக காமிச்சிருக்கீங்க. ஆகையால இந்த சூழ்நிலையில நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் 3. ஒன்று, இப்ப இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் சிபிசிஐடியால ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்திலையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சிபிஐக்கு தேவையில்லை, எங்க ஆட்களை எடுத்துட்டு போலாம் அப்படின்ற ஒரு நிலையில ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி எடுத்தால்தான் அது நியாயமாக இருக்கும், சரியாக இருக்கும் என்று முதல். 2வது, இப்ப இருக்கக்கூடிய சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் முறையாக இருக்கா இல்லையான்றது வந்து கண்டினியூஸ் சிவில் சொசைட்டி மீடியாவுடைய மானிட்டரிங் இல்லாம இருந்தான்னு வச்சுக்க. நான் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல வந்து இன்டர்வீன் பண்ணணும்னு சொல்ல வரவே இல்லை. ஆனால் மேற்பார்வை என்னெல்லாம் நடந்திருக்கு, ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லக்கூடிய புல்லட்டின் 10 நாளுக்கு அப்புறமா கூட கண்டினியூ ஆகணும். இந்த கேஸ் ட்ரையல் கோர்ட்ல முடிகிற வரைக்கும் அந்த மேற்பார்வை இருந்தால்தான் இந்த கேஸ் வந்து ஓரளவுக்கு நியாயம் வரும். 2வது. 3வது, இதுல வந்து சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலன்னா இந்த மூடி மறைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த அளவுக்கு அவங்க 8 நாள் ரொம்ப தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த 8 நாள்ல என்னெல்லாம் செய்ய முடியுமோ, நான் உதாரணத்துக்கு சொல்றேங்க, அன்னைக்கு தேதியில இருந்திருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ஸ் 2 பேர் விலகிட்டாங்க, நாங்க வந்து இந்த சித்திரவதைக்கு ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இப்ப அந்த மாதிரியான இது பப்ளிக் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தகவல். அன்னைக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ஸ் போலீஸ் பர்சனல் மேல மாத்திரம் பிரஷர் வராது, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல பிரஷர் வரும், சில்ட்ரன் மேல பிரஷர் வரும். அவங்களெல்லாம் நீங்க கொடுக்காதுன்னு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆகையால இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொன்னா ஸ்டாக் எடுத்து எங்கெங்கெல்லாம் பிரஷர் பாயிண்ட் கொண்டு வந்து டைவர்ட் பண்ண முடியுமோ அப்படிலாம் டைவர்ட் பண்ணாத அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அப்படின்னு செய்யறது வந்து 2வது. 3வது, இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய அனைத்து இதுவும் வந்து ஹைகோர்ட் கண்டினியூஸ் மானிட்டரிங் இருந்தால்தான் இது செய்ய முடியும். நீங்க பாருங்க, அவல நிலை ஒரு ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் வித் சீனியர் ஜட்ஜஸ் இருக்கும் போது நிலையிலேயே
அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோட ரிப்போர்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்க. அந்த போலீஸ்காரங்க, அதுவும் ஏஎஸ்பி அண்ட் டிஎஸ்பி மேலதிரத்துல இருந்து ஒரு இம்ப்யூனிட்டி வரலன்னா செய்ய முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பா அவங்க மேலதிரத்துல இருந்து வந்திருக்கும். இதெல்லாம் எதுவுமே ரிட்டர்னா இருக்காது, எல்லாம் ஓரலா இருக்கும். நம்ம எல்லாரும் இந்த விஷயத்துல நிறைய வருஷம் இருந்திருக்கோம், எப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியும். ஆகையால இட் ஹேஸ் டு பி கண்டினியூஸ். இது முடிகிற வரைக்கும் இட் ஹேஸ் டு பி ஹைகோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன், வீக்லி ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும். நான் கடைசியாக சொல்லக்கூடியது, புதிய தலைமுறை நீங்க ரொம்ப சிறப்பாக இதை செஞ்சுட்டு இருக்கீங்க. என்னுடைய வேண்டுகோள், இந்நாள் வரைக்கும் கஸ்டோடியல் டெத் நடக்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் ஆள் ஆயிடுச்சு, ஏற்கனவே ஹிஸ்டரி ஷீட்டர், அதனால சாதாரண மக்கள் எங்களுக்கு இருக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒதுங்கிட்டாங்க. இப்போ சாதாரண சிட்டிசன் வீட்டுக்கு வந்துருச்சு. இது இந்த 2 பேர் மேல there is no criminal history, antecedents கிடையாது, அவங்க முன்னாடி கிரைம்ல இருக்கிறதாக இல்ல. இதுதான் நடக்கக்கூடிய உண்மை தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேட்டா இருக்குன்னு நீங்களும் நிறைய பல முறை சொல்லியிருக்கீங்க. இந்த நிலையில புதிய தலைமுறையில டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு அப்டேட் மாதிரி ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு என்னென்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு யாரெல்லாம் சந்திப்பாங்க, இன்னைக்கு ஐடென்டிபிகேஷன் நடந்துச்சு, இன்னைக்கு இது நடந்துச்சு, இந்த மாதிரியான விவரம் பப்ளிக்கா இருக்கக்கூடிய விவரத்தை நீங்க கண்டினியூஸா பப்ளிக் அட்டென்ஷன் கொண்டு வந்து பிரஷர் கொண்டு வந்தாதான் உண்டு. கடைசியா சொல்லக்கூடியது, இந்த ஆக்ஷன் டைரக்டா இன்வால்வ் ஆன போலீஸ் அபிஷியல்ஸ் மீது மட்டும் பாயக்கூடாது. இட் ஷுட் ஆல்சோ டேக் இன் டு அக்கவுண்ட் த நம்பர் ஆஃப் அதர் லெவல்ஸ். அந்த மெடிக்கல் ஆபீசர் 22ஆம் தேதி 20ஆம் தேதி எடுத்துட்டு போகக்கூடிய நிலையில சாத்தாங்குளம் மெடிக்கல் ஆபீசர் தப்பான ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க மேல ஆக்ஷன், கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும். இன்ஸ்பெக்டர் மேல கிரிமினல் ஆக்ஷன். இந்த 2 எஸ்ஐ பலிகடா ஆக்கிடக்கூடாது. இன்ஸ்பெக்டரும் இதுல சம்பந்தம். எஸ்பி மேல டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி அப்படின்ற விஷயத்துல அட்டெம்ப்டிங் டு சைட் ட்ராக் த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன். ஏன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க பப்ளிக் டொமைன்ல, தட் அமௌண்ட்ஸ் டு அ கிரிமினல் இன்டர்ஃபியரன்ஸ் in fair investigation and fair justice. அவர் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும். டிசிப்ளினரி ஆக்ஷன் பத்தாது, கிரிமினல் ஆக்ஷன் வேணும். அதே மாதிரி ஒவ்வொரு லெவல்ல இருக்கக்கூடிய ஆபீஷியல்ஸ் ரொம்ப தெளிவாக வெளியில இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆகையால கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ட்ராக் பப்ளிக் டொமைன்ல இருக்கணும். செகண்ட்லி, இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல சீஃப் மினிஸ்டருக்கு பொலிட்டிக்கல் ஆதாரம் இல்லாத ஒரு நேரத்துல போலீஸ் தேவைப்படுது. எதுக்காக இந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் காப்பாற்ற முன் வர்றாங்கன்னு புரியல. டிஜிபியும் சரி, சிஎம்யும் சரி. ஆனா அதுதான் நாங்க சிபிஐ கிட்ட ஒப்படைக்க தயாரா இருக்கோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. ஆனா நீங்க இதுல தொடர்ந்து டிராக்கிங் அவசியம்ன்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நீதியரசர் வள்ளிநாயகம் அவர்களும் நம்மோட இணைந்திருக்கிறாங்க. ஐயா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் தாமாக முன் இந்த வழக்கை எடுத்திருக்கிறது. திரு சுரேஷ் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டாரு. இதுல நேரடி சாட்சியமாக இருக்கக்கூடிய அந்த பெண் காவலர் அவருக்கு நிறைய அழுத்தங்கள் வரலாம் அப்படிங்கிற நிலையில நீதிமன்றம் எவ்வளவு தூரம் இதுக்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது, அது உறுதி செய்ய வேண்டிய இடம் இருக்கிறது. அதே போல நீதிமன்றமே தொடர்ந்து இதை கண்காணிக்குமா, அல்லது ஒரு கட்டத்தில் இது இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் கிட்ட கொடுத்துருவாங்களா? இதை எப்படி கையாளும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? இப்ப இருக்கிற நிலைமையை பாத்தீங்கன்னா, முதல்ல புதிய தலைமுறைக்கு எனது வணக்கம். ஏன்னா இது போல ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி போல ஒரு மீடியா போல நீங்க செய்கிற செயல்பாடு போல எல்லா குற்றங்களும் விசாரிக்கப்பட்டால் நிச்சயமாக நீதி கிடைக்கும், நிச்சயமாக விரைவான நீதி கிடைக்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான அதாவது ஐயமும் இல்லை. உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒன்று. இரண்டாவது, நீதிமன்றம் தானாக இது எடுத்துக்கொண்ட காரணத்தாலே நிச்சயமாக விரைவாக நடத்துவது மட்டுமல்லாமல் அதை கண்காணிக்கும் என்பதிலும் எனக்கு ஐயமில்லை. ஏனென்றால் நேற்றைக்கு அந்த நீதியரசர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார், பொதுமக்களுக்கு இதை விரைவில் முடிக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தாலும், அந்த ஆவல் இருந்தாலும், அதை பற்றி பேசினாலும் நாங்கள் சில விசாரணைகள் பண்ணித்தான் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டுதான் செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் கூட அவர் டெய்லி, அதாவது என்ன நடக்கிறது என்பதை உடனே செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சிபிசிஐடிக்கு உடனே அந்த டாக்குமெண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு அந்த செயலிருந்து பார்க்கும்போது அந்த விரைவுத்தன்மையினுடைய வெளிப்பாடு தெரிகின்றது. ஏனென்றால் ஒரு டாக்குமெண்ட் இம்மீடியட்டா, அதாவது இன்றைக்கு இருக்க, அதாவது அவ்வளவு பெரிய மாற்றா கூட பாசிபிலிட்டி ஆஃப் எரேசிங் எவிடன்ஸ் என்பது அடிப்படையே அனைவரும் அறிந்த உண்மை. ஆகவே அதையெல்லாம் காக்க வேண்டும் என்பதற்காக உடனுக்குடன் அதனால் அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே நிச்சயமாக அதை கண்காணித்து இந்த முடிவு வரும் வரை நிச்சயமாக என்ன ஆகிறது என்பதை நீதிமன்றம் தன்னுடைய முதல்
கடமையாக செய்யும் என்பதிலே நான் நம்பிக்கை இருக்கின்றது. நிச்சயமாக நடக்கும்போது இதுல இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ்க்கு குறிப்பிட்ட கால அளவு இதற்குள்ளாக இந்த விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும் என்பதாக ஏதாவது ஒரு ஃப்ரேம் பண்ண வாய்ப்பு இருக்கா? நாளைக்கு மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அதுல அரசு தரப்புல இருந்து விஷயங்களை முன்வைக்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு சிபிசிஐடியும் விசாரணை தொடங்கி இருக்கிறாங்க, வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. நீதிமன்ற இந்த மேற்பார்வை என்பது வழக்கு இத்தனை ஒரு இந்த குறிப்பிட்ட காலங்களுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டைம் ஃப்ரேம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? அதாவது டைம் ஃப்ரேம், அதாவது வழக்கை முடிக்கிறது டைம் ஃப்ரேம் வேற, பட் இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணது வேற. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச உடனே சட்டத்தின் கடமையை செய்யறதுக்கு எப்படிலாம் இருக்குது. ஏன்னா மனித உரிமை நான் கேட்கறது விசாரணை நடத்துவதற்கான கால அளவு, அதற்கு பிறகு வழக்கு நடக்கிறது வேற, விசாரணை நிச்சயமா இருக்கும். ஏன்னா உங்க ஞாபகம் 2G வழக்குல உச்சநீதிமன்றம் கையில் எடுத்துக்கொண்டு அந்த வழக்கு இதுக்குள்ள முடிக்கணும்னு போட்டு எவ்ரி மந்த் ரிப்போர்ட் கட்டிட்டு இருந்தாங்க. அது போல சென்னை நீதிமன்றம் அதை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் என்ன நடக்கிறது என்று எங்களுக்கு நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த குறிப்பாக இந்த இருக்கிற நீதியரசர்களுடைய பெஞ்ச் மிக விறுவிறுப்பாகவும் மிக வேகமாகவும் நீதி கிடைக்க வேண்டும் என்கிற ஆர்வத்திலும் செயல்படக்கூடிய ஒரு பெஞ்ச். அதனால நிச்சயமாக இன்னும் சொல்ல போனா ஒரு வாரத்துக்கு ஒருக்க என்னென்ன சொல்லுங்க, எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. அதுல தவறு இருந்தால், உங்களுக்கு இடையூறு வந்தால் எங்களுக்கு சொல்லுங்க. அதே போல ஏற்கனவே அந்த அந்த பெண் காவலருக்கு நீங்க அவருக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் சரியான பாதுகாப்பு கொடுங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, லீவ்ல போங்க, லீவ் ஆன் டியூட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நிச்சயமாக அவர்கள் ஏதாவது என்ன சொல்ல போனா கண்ணில் எண்ணெய் ஊற்றி விளக்கெண்ணெய் ஊற்றி பார்க்கிற மாதிரி இந்த வழக்கை பார்க்கிறாங்க. நிச்சயமாக நல்ல ஒரு நீதி நிச்சயமாக கிடைக்கும் என்பதிலே எனக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனாலும் சட்டம் என்பது ப்ரொசீஜர் இஸ் ஹேண்ட்மேட் இன் லா என்று சொல்லுவார்கள். ஆகவே நாம் உடனே அதாவது அந்த காலத்துல பண்ண உடனே நம்ம நீதி கொடுக்க முடியாது. அப்படி நீதி கொடுத்த வழக்கு உங்களுக்கு தெரியும். மதுரையிலேயே அதாவது விசாரிக்காம கோவர்னை கொன்ற வழக்கு உங்களுக்கு தெரியும். அது போல இல்லாமல் விசாரணை என்பது நம்மளுக்கு அது குற்றவியல் வழக்கினுடைய அடிப்படை. விசாரித்துத்தான் முடிவு பண்ண வேண்டும் என்று இருக்கும்போது விசாரித்து அதற்கான வழிமுறைகள், அதற்கான டாக்குமெண்ட் என்ன இருக்குன்னு தெரியலாம். ஆனா ஒண்ணு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த முடியும் சொல்லலாம், ரெஸ் இப்சோ ஃபேக்டர் அப்படின்ட்டு ஒரு மேக்ஸிம் இருக்குது. அதாவது என்ன அந்த இருக்கிற நிகழ்வுகள் தானாக பேசுகின்றன என்று ஒரு அடிப்படை. இன்றைக்கு முதல்ல இருந்து எப்படி நடந்தது இப்படி ஆரம்பிக்கிறதுனால இறுதியிலிருந்து அங்க 2 பேர் இறந்து விட்டார்கள். இறந்ததற்கு காரணம் என்பது அதாவது இவர் காவலர்கள் கொடுத்த மோசமான ட்ரீட்மெண்ட் என்பது நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. அதுல எந்த மாற்றம் இருக்க மாதிரி தெரியல. ஆக இதிலிருந்து புறப்பட்டு யார் யார் பண்ணார்கள் என்று விசாரணை ஆரம்பித்தால் நிச்சயமாக நல்லது ஒரு நீதி கிடைக்கும். நீங்க முதல்ல இருந்து யார் போனாங்க அப்படின்ட்டு don't start from the beginning. I said start from the end and go on inquiring it. Then you'll be able to know that. Right. நம்ம இப்போ இதுல தீர விசாரணைக்கு உட்படுத்தணுங்கிறதுல மாற்று கருத்துல யார் யாரெல்லாம் இதுல தவறு இழைத்திருக்கிறார்கள், வெறும் 2 பேர் மட்டுமா, அல்லது ஒட்டுமொத்த காவல் நிலையத்திலிருந்து அத்தனை பேருமா, அல்லது அதற்கு மேல் அவர்களை யாரெல்லாம் பாதுகாக்க முயற்சித்தார்கள் அப்படிங்கிற வரைக்கும் விசாரணை அவசியம். விசாரணை இல்லாம எந்த முடிவுக்கும் வர முடியாது. அதுல மாற்று கருத்துல ஆதாரமாக முக்கியமான ஒரு சாட்சியமாக பார்க்கப்பட வேண்டியவர் அரசு மருத்துவர். அவர் இந்த இருவரும் அங்கே உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பது குறித்து புதிய தலைமுறையிடம் ஏற்கனவே தொலைபேசியில் பேசிய அந்த ஆடியோவையும் இப்போ நம்ம கேட்கலாம். அவர் என்ன தகவல் குறிப்பிட்டிருந்தார்? திரு பாலசுப்ரமணியன், அரசு மருத்துவர் பாலசுப்ரமணியன், கோவில்பட்டி அரசு மருத்துவர், அவருடைய அந்த தொலைபேசி பேட்டியை இப்போ நம்ம கேட்கலாம். என்கிட்ட கடைசி விடயத்தில் தான் என்னோட கூப்பிட்டு வந்தாங்க 22ஆம் தேதி. வரும்போது அவங்க உடல்ல காயம் இருந்துச்சு, பட்டக்ஸ்ல மட்டும் காயம் இருந்துச்சு. 2 பட்டக்ஸ்ல மட்டும் காயம் இருந்தது. இவர் மூச்சுத்தனோட வந்தாரு. அவர் உயிருக்கு கொஞ்சம் வரும்போதே கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் வந்தாங்க. அவருக்கு உயிர் காப்பும் சிகிச்சை செய்தோம். அதுக்கப்புறம் 108 வரவழைச்சி அனுப்பலாம் ரெடி பண்றதுக்குள்ள அவர் திடீர்னு ரொம்ப மூச்சல் அதிகமாகி உயிர் இறந்துட்டாரு. அப்பா பையன் இறந்ததுக்கான காரணம் தெரியறதுக்காக தான் நம்ம போஸ்ட்மார்ட்டம் சிகிச்சைக்காக அனுப்பிச்சிருக்கோம். அந்த ரிப்போர்ட் வந்தாதான் காரணம் எக்ஸாக்டா சொல்ல முடியும். வரும்போது மூச்சுத்தனோட தான் வந்தாரு அவங்க பையன். இருந்தது, அதெல்லாம் டெஸ்ட் பார்த்தோம். அதுக்கான சிகிச்சை கொடுத்து பெட்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அதிகாரிகள் திடீர்னு அவருக்கு மூச்சல் அதிகமாகி அவரும் இறந்துவிட்டார். பட்டக்ஸ்ல 2 பேரும் காயம் இருந்தது. அது அடுத்த நாள் வந்ததா வேற விதம் வந்துங்கிறது பெரிய கூற இயலாது. ஏன்னா 2 நாள் ஆயிடுச்சு. பழைய காயம், கொஞ்சம் ரத்தம்
வந்த மாதிரி இருந்தது. ரத்தம் கசிந்த நிலையே இருந்தது. அரசு மருத்துவருடைய இந்த செய்தியும் மிக முக்கியமானது. அது ஏனென்றால் 2 நாட்களுக்கு முன்னதாக அடித்ததாக இருந்தது, அந்த காயம் இருந்தது, இரத்த காயம் இருந்தது என்பதை அவர் உறுதி செய்கிறார். பிரேத பரிசோதனை அறிக்கையும் இவருடைய அந்த சாட்சியமாக இது ஏற்றுக்கொள்ளப்படலாம். அதே போல நேரடி சாட்சியமும் அவர்கள் தாக்கப்பட்டதாக அந்த காவலர் சொல்கிறார். என அடுத்தடுத்த சாட்சியங்களிலும் கூட இது மிக முக்கியமான ஆதாரங்களாக இவையெல்லாம் அமைகின்றன. திரு சுரேஷ், 2 ஆடியோ மெசேஜ் பார்த்துருப்பீங்க. புதிய தலைமுறையோடு அரசு மருத்துவர் பேசிய அந்த ஆடியோவும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது ஏற்கனவே அவர் நம்மோடு பேசிய ஒரு விஷயம். அதுலேயும் அவர் குறிப்பிடுகிறார் 2 பேருக்கும் காயங்கள் இருந்தது, இரத்த காயங்கள் இருந்தது என்பதை அவர் குறிப்பிடுகிறார். இதெல்லாம் கொராபரேட் பண்ண முடியுமா? நீதிமன்றத்தில் இவையெல்லாம் முக்கியமான சாட்சிகளாக அமைகின்றனவா? இது அடுத்த கட்டத்தில் என்ன செய்யணும்? நீங்கள் வேறொரு நிகழ்ச்சிக்கும் செல்ல இருக்கிறதுனால உங்களுடைய நிறைவு கருத்தாவும் நான் கேட்டுக்கிறேன் சுரேஷ். இல்ல கொஞ்ச நாள் இருக்க முடியும், அது ஒத்தி போட்டிருக்கேன். முதல்ல வந்து இதுக்கு கண்டெம்பரேனியஸ் எவிடன்ஸ் அப்படிம்பாங்க. இப்ப இந்த மெடிக்கல் ஆபீசர் வந்து இறந்து போறதுக்கு முன்னாடி கடைசியாக அலைவா பார்த்தவர் அவரு. ஆகையால் அவர் வெறும் மெடிக்கல் டாக்டர் இந்த முறையில இல்ல, ஒரு விட்னஸாவும் பார்த்திருக்காரு. என்ன நடந்திருக்கிறத பத்தி அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அவர் சொல்றதெல்லாம் வந்து பின்னாடி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கன்ஃபார்ம் ஆகுது. ஆகையால அவர் வந்து அவர் ரொம்ப முக்கியமான ஒரு எவிடன்ஸ். both as a medical witness as also witness to the last seen alive என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த ஒரு கான்செப்ட்ல அவர் முக்கியமான விளங்குறாரு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன விஷயத்திலையும் இருக்கு. இப்போ 2 வகையில இவருடைய சாட்சியம் முக்கியமாகுது. இந்த இப்போ கோவில்பட்டியில இருக்கக்கூடிய மெடிக்கல் ஆபீசருடைய சாட்சியம் சாத்தான்குள மெடிக்கல் ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் ஆபீசருடைய ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டை நெகட்டிவ் பண்ணுது. சாத்தான்குளத்துல எடுத்துட்டு போகும்போது ரத்த காயங்கள் ரத்தமாக இருந்திருக்கக்கூடிய வண்ணமா இருந்திருக்கும். 2 நாளுக்கு அப்புறமா வந்து அது வந்து உங்களுக்கு அந்த காயங்கள் வந்து இந்த ரத்தம் இல்லாத ஒரு காயமா இருந்திருக்கும், ஸ்வெல்லிங்கா ஆயிருந்திருக்கும். ஆகையால அந்த சாத்தான்குளம் ஜிஎஸ்ல இருந்திருக்கக்கூடிய மெடிக்கல் ஆபீசர் வந்து இது ராங் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அவங்களை இன்வால்வ் பண்ணும். இன்வெஸ்டிகேஷன்ல அவங்கள வந்து யார் அந்த மாதிரி ராங் சர்டிபிகேட் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஏதோ போன் வந்ததாக பப்ளிக் ஸ்பேஸ்ல இருக்கு. அதை பத்தியும் விசாரணை செய்யணும். ஏன்னா வெளி இடத்துல இருந்து போன் பண்ணி நீ இந்த மாதிரி தப்பான ஒரு இது கொடு அப்படின்னு சொன்னா அவங்களும் தே ஆர் பார்ட்டி டு த கிரைம். கிரைம் வந்து அடிக்கிறது மாத்திரம் இல்லைங்க, அந்த ஃபுல் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கு. இந்த ஃபுல் சீக்வன்ஸ்ல அவங்களுக்கு பங்கு உண்டு. வகையால இந்த மெடிக்கல் ஆபீசருடைய எவிடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எவிடன்ஸ் ஆகுது in support of the crime. 2வது எஸ்பி வந்து தெளிவா சொல்லியிருக்காரு அன்னைக்கே உங்க புதிய தலைமுறை இதுல அவங்க வந்து மெடிக்கல் கண்டிஷன்ஸால இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப திட்டவட்டமா தெளிவு வருது. இந்த மெடிக்கல் ஆபீசருடைய டெஸ்டிமனி எஸ்பி சொன்னது பொய்ன்னு. அப்ப எஸ்பி சொன்னது பொய் அப்படின்னா அது வெறும் சும்மா வார்த்தை அளவுல நம்ம பொய்ன்னு சொல்றதா? he is also party to covering up. அந்த ஆங்கிளையும் எடுத்துட்டு போறதுக்கு அவசியம் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் அந்த ஆங்கிளும் எடுக்கணும். கீழ் லெவல்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் போட்டோம் மற்றவங்களை விடணும்ன்ற இது இல்லாம இந்த சாத்தான்குளம் கேஸ் should be an example for how good Tamil Nadu police can actually do. அது எஸ்பியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கீழே இருந்து ஏடிஎஸ்பியோ அல்லது டிஎஸ்பி கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் பேஸ் பண்ணி அவர் அதை அந்த முடிவுக்கு வந்திருப்பார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா, அல்லது அவர் இதை திட்டமிட்டு தான் பார்க்க வேண்டியிருக்கு? ஏன்னா பல நேரங்களில் சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ்க்கு கீழே இருந்து என்ன ரிப்போர்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க முடிவுகள் எடுக்கிறாங்க. அப்கோர்ஸ் அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் தனியாக இருக்கிறாங்க, எஸ்பி ஸ்பெஷல் பிரான்ச் இருக்காங்க. ஸோ அவங்க மூலமாகவும் தகவல்கள் திரட்ட முடியும். இந்த விஷயத்தை எப்படி அணுக முடியும்? ஒரே ஒரு நிமிஷங்க, செயின் ஆஃப் கமாண்ட் ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அந்த டிபார்ட்மெண்ட் எஸ்பி வந்து இஸ் ஹையஸ்ட் ஆபீசர் இந்த டிஸ்ட்ரிக்ட். இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதுல இருந்து என்ன நடக்குது எல்லாத்துக்கும் அவர் தான் தலைவர். அவர் சும்மா சொல்ல முடியாது எனக்கு தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. அவர் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. நீங்க சொன்னது நான் குறிப்பு போட்டிருக்கேன்னு. ஹார்ட் பேஷண்டா இருந்திருக்காரு, அவருக்கு மெடிசன்ஸ் கொடுத்தாங்க, ஏற்கனவே ஜெயராஜுக்கு ஃபீவர் இருக்குன்னு தெளிவா சொல்றாரு. அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அப்படி சொன்னது தவறா அப்படின்னு நினைச்சிருந்தானா why didn't he take action the next day? இப்ப சம்பவம் நடந்தது 22, 23ங்க. ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகுது நேற்றுக்கு 8 நாள் ஆயிடுச்சு. நடுவுல போலீஸ்காரங்களே ஏன் எடுக்கல இந்த கேஸ்? அவங்களுக்கு தெரிய வந்திருக்கணும் இல்லையா அந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு, மெடிக்கல் ரிப்போர்ட் வந்திருக்குன்ட்டு. அப்போ எஸ்பி வந்து நான் முன்னாடி எனக்கு சொன்னது தப்பு, அவங்க வந்து என்ன மிஸ்லீட் பண்ணிருக்காங்க, அவங்க மேல நான் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி இனி வரைக்கும் அவரோட குட் ஃபேத் காமிச்சிருக்காரா? காமிக்கல. அதே ரிப்போர்ட் தான் டிஜிபிக்கு போயிருக்கோம். டிஜிபி மேலேயும் அந்த குட் ஃபேத் இஷ்யூ நம்ம எடுக்கணுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு போலீஸ் மேல யாருக்கும் நம்பிக்கை இல்லைங்க.
நம்பிக்கை இல்லாத ஒரு பட்சத்துல இது சரியா பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? சான்ஸே கிடையாது. அதான் நீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் நடக்குது. இப்ப சிபிசிஐடி களத்தில் இருக்கிறாங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல அல்லது இன்றே கூட என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நமக்கு வந்து இந்த இதை நேரடியாக பார்த்த வழக்கறிஞருடைய பேட்டி ஒன்று இருக்கு. வேணுகோபால் வழக்கறிஞர், அவர் இந்த சம்பவம் குறித்து நம்மோட பேசினார். புதிய தலைமுறை செய்தியாளரோட பேசியது இருக்கிறது. அதையும் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சுரேஷ், வழக்கறிஞர் வேணுகோபாலுடைய அந்த பேட்டியை பார்க்கலாம். உள்ளே போனதும் ஆய்வாளர் நின்றுட்டு இருந்தார். என்ன விஷயம்னு கேட்கும்போது இப்படி போலீஸ் ஏற்றி பேசினாருன்னா உடனே நான் எங்கே ஏற்றி பேசணும் கொஞ்சம் பேசினார். உடனே அந்த சப் இன்ஸ்பெக்டர் கம்பு எடுத்து அடிக்க போனார். இது வெளியே பார்த்துட்டு இருந்தால் அவருடைய பையன் பெனிக்ஸ்டன் இருந்துச்சுன்னா வேகமாக ஓடி போய் அவர் கையை பிடிச்சான். எங்கள் அப்பா அடிக்காங்கன்னு. உடனே பக்கத்தில் இருந்த ஒரு போலீஸ் எஸ்ஐ கையை நீ இப்போ பிடிக்கியா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சார். அப்போ பெனிக்ஸ்டன் அவர்கிட்ட விடுவிக்கிறக்க அவரை தள்ளி விட்டார். அவர் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தோடனே ஸ்டேஷன் பரபரமாயிட்டு. இதெல்லாம் நாங்கள் அங்கே நிற்கிறோம். ஒரு 7 வழக்கறிஞர் காவல் வந்து நிற்கிறோம். உடனடியாக ஆய்வாளர் சொல்கிறாரு, என்னையா நீ போலீஸில் வந்து ரவுடி தரம் பண்ணால் சும்மா இருக்கான், எஸ்ஐ அவனை அடியா அப்படிங்க. உடனே எஸ்ஐ வந்து கொரோனா பாய்ஸ் இருக்காங்க, வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அவனை வாப்பானா. ஆல்ரெடி இந்த கொரோனா பாய்ஸோட வேலை என்னென்னா இந்த கம்பு கழுவி வைப்பாங்க. நீல கம்புகள் 2 கம்புகள் இருக்குது. அந்த கம்பு ஒன்றா எடுத்துகிட்டு உள்ளே போனாங்க. போனோம் நானும் 1-2 வக்கீலும் போய் சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு விடுங்கன்னா, இல்லை சார் நாங்கள் கொஞ்சம் விசாரிச்சு அனுப்பி நீங்கள் வெளியே போகணும். கதவை லாக் பண்ணேன். கதவை லாக் பண்ணி ஒரு போலீஸை விட்டு நீங்கள் எல்லோரும் வெளியே போங்க, தயவுசெய்து வெளியே போங்க, எந்த பெட்டிஷன் டிஸ்போசலும் கிடையாது, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போங்க அனுப்பிட்டாங்க. நாங்கள் பல பேர் தான் முயற்சி பண்ணோம். திடீர்னு அலற சத்தம் கிடையாது. ஐயோ அப்பா அடிக்காதுன்னு சத்தம் கிடச்சி. உடனே அந்த பையனை வந்து அடித்தாங்க. அடிக்கும்போது நான் அங்கேருந்து பார்க்கும்போது அந்த இரவு நேரம் என்பதில் புள்ள வெளிச்சம் இருக்கிறதுனால அந்த கதவு வந்து ஜன்னல் போட்ட கதை தான் ஈஸியாக தெரியும். உள்ளே பார்க்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, பையனை வந்து 2 காவலர் கையை பிடிச்சி செவுத்தில் வச்சு இந்த காலுக்கு இடையில ஒரு காலை விட்டு இந்த காலை விட்டு அந்த காலை விரிச்சிட்டு புட்டத்தில் அடிக்காங்க. தொடர்ந்து ஒரு 3 போலீஸ் மேலே அடிக்காங்க, எஸ்ஐ அடிக்காங்க. திரும்ப நேராக போயிட்டு வந்து கம்பை கழுவிட்டு திருப்பி வராங்க, திருப்பி அடிக்க. இப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. இவங்க அவங்கள சொந்தக்காரங்க அவங்க அம்மாவில் வந்து அதர்றாங்க, ஐயா நல்லா இருப்ப விட்டுருங்க நான் கொஞ்சம் வெளியே பேரை விட்டுருங்கங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லைம்மா, நீங்கள் பாவம் பேண்டுங்கள்லாம் நினைஞ்சு போச்சு, ஒரு 2 லுங்கி கொண்டாங்க அப்படிங்காங்க. இந்த கஷ்டத்துலையும் வந்து அவங்க பேரண்ட்ஸு அவங்க மாமா நினைக்கிறேன், வெள்ளால் விழுந்து மாமா தான் என்ன சொல்லி இந்த கஷ்டத்தை கூட விட்டுருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் வீட்டில் போய் மாற்று துணி எடுத்து கொண்டு கொடுக்காங்க. நீங்கள் வெளியே நில்லுங்கங்காங்க. திரும்ப அடிக்காங்க. அந்த திரும்ப அப்போ அதிலே ஒரு 3 லுங்கியை திரும்பி மாற்றி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பெண் பகுதிங்கிற புட்டம்ங்கிறது வந்து 5-6 கிழிந்து கீழே பாதத்தில் கீழே உட்கார வச்சு இந்த முட்டு மேலே அந்த வாலண்டியர் ஏறி நிற்க விட்டு பாதத்தில் அடிச்சிருக்காங்க. திரும்ப கொண்டு வந்து அப்போ என்ன போலீஸ் என்ன சொல்லிட்டு வருதுன்னா, நான் உன்னை பிடிக்க வந்தேன், நீ ஓடுனா கீழே விழுந்துட்டான். இது வழக்கமாக நான் அந்த அப்படி ஓடினேன் கீழே விழுந்துட்டம்மா, எனக்கு சுகர் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி அந்த ஆஸ்பத்திரி இப்படி சொல்ல வைக்கிறாங்க. ஆமாம் அவரும் சொல்கிறார். அப்போ அந்த அம்மா சந்தேக கண்களோடு என்ன செய்கிறாங்க, எழுதி கீழே விழுந்ததில் சிராய்ப்பு காயங்கள் உள்ளன அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பிட்டு அனுப்பிட்டாங்க. அடுத்ததுன்னா மேஜிஸ்ட்ரேட்டு போனோம். மேஜிஸ்ட்ரேட் இதே கேள்வி கேட்கப்படுது, யாரும் அடித்தாங்களா? ஆமாம் அதே என்ன மேஜிஸ்ட்ரேட் வந்து நம்ம ஒன்றுமே பண்ணலையே, அப்போ ஐயா சொன்னால் விட்டுருவாங்கன்னு வச்சு கையெழுத்து கும்பிட்டு ஐயா ஒன்றும் நடக்கலையா, நான் கீழே விழுந்துன்னு சொல்கிறார். அவரும் ஒன்று ரிமாண்ட் பண்ணி அனுப்புகிறார். இவ்வளோ நடந்துட்டு சிறைச்சாலைன்னு ஒன்று இருக்குது. சிறைச்சாலைக்கு ஒரு கைதி போனால் சட்டையை கழுத்துவாங்க, பேண்ட்டை கழுத்துவாங்க, சட்டியை கழுத்துவாங்க. மறுமறுப்பில் அடிபட்டுருக்கா, பெண்புகள் அடிபட்டுருக்கா, கண்ணில் அடிபட்டுருக்கா, என்ன வயது இருக்குது, அவ்வளோத்தையும் ஆராய்ஞ்சு ரிப்போர்ட் எழுதின பிறகு தான் அந்த சிறை சூப்பரண்டு அவர் எடுக்கணும். நீதியரசர் வள்ளிநாயகம் அவர்கள்ட்ட இந்த பேட்டி குறித்த கேள்வியும் நான் முன்வைக்கிறேன். இதில் அவர் குறிப்பிட்டதை பார்த்தீங்கன்னா, காவல்துறை தொடக்கத்தில் சொன்னாங்க சிராய்ப்புகள் இருந்து 2 பேரும் கட்டி புரண்டு சண்டை போட்டாங்க, அதனால சிராய்ப்புகள் ஏற்பட்டது, அதுதான் காயம்னாங்க. ஆனால் நம்ம சிசிடிவி காட்சிகளும் பார்த்தோம். அந்த காட்சிகளில் அப்படி எந்த சண்டையோ எதுவும் நடக்கலை அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கு. இந்த வழக்கறிஞர் சொன்னதையும் பார்த்தீங்கன்னா, அது சொன்ன அடிப்படையில் பார்க்கும்போது எல்லா நிலைகள்லையுமே தவறு நடந்திருக்கிறதா? சிறையில் அவர் வந்து அனுமதிக்கப்படும் போது நிச்சயமா எல்லோரையுமே முழுமையாக ஆய்வுக்குட்படுத்துவாங்க. அதே போல அதுக்கு சான்றிதழ் கொடுத்த மருத்துவ அதிகாரி, அதே போல ரிமாண்ட் பண்ண ஜுடிஷியல் ஆஃபீஸர், இப்படி எல்லா நிலைகள்லையும் இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதா திரு வள்ளிநாயகம்? நிச்சயமாக நடத்தணும். அது மட்டும் இல்லை, இப்போ சொன்னார வழக்கறிஞர் அவர்கிட்ட உடனே ஒரு அஃபிடவிட் வாங்கணும். அந்த அஃபிடவிட் வாங்கி அந்த அஃபிடவிட்டை வந்து ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணணும். அதாவது இப்போ நீதி எப்படி இருக்குன்னா, சாட்சியத்தின் அடிப்படையிலே ஒருத்தனுடைய அஃபிடவிட் மேல தான் ஆக்ட் பண்ண முடியும்.
இன்றைக்கு உங்க டிவியில சொல்றாரு கரெக்ட், அந்த டெலிபோன்ல சொல்றாரு கரெக்ட், அதை ரெக்கார்ட் பண்ணி இது மாதிரி பண்ணிருக்கான்னு சொல்லணும். மூணாவது சொல்ல விரும்புறேன், இந்த சிசிடிவில அழித்து போன காட்சின்னு நேற்றுக்கு விசாரிச்ச, அதாவது there is a new software by which you can retrace and again recuperate the what has happened on the day. அது மாதிரிலாம் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணி அது பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்ப ஏதாவது சாதாரண இடத்துல எந்த வழக்கு எடுத்தாலும் ஒரு போலீஸ்காரன் பேர்ல குற்றம் வரும்போது அதை மறைக்க முயல்வது என்பது அதாவது அந்த போலீஸ்காரனுடைய மனத்தினுடைய அடிப்படை என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதாவது போலீஸ்ல எல்லாருமே பண்ணான்னு சொல்ல மாட்டேன், ஆனா தவறு பண்ணுகிறவர்கள் தவறை மறைக்கத்தான் செய்வார்கள். ஏனென்றால் நீ அதுக்கு தான் சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நீ வந்து ஒரு கேமரா வை, அந்த கேமராவை ரெக்கார்ட் பண்ணு, உள்ள நுழைஞ்சவன் ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது பல இடத்துல வைக்கல, ஒரு பல்வேறு காரணம் சொல்றாங்க. ஆனா இப்போ வந்து அந்த போலீஸ்கார வந்து தம்பேல் குற்றம் இல்லையா, இப்ப நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க, போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்றாங்க, எஃப்ஐஆர் எழுதுக்கு உங்களை எழுதி வாங்கும் போது ஒண்ணு வெற்றி பேர்ல கையெழுத்து வாங்கி இது பண்றாங்க, அது யாரும் மறுக்க முடியாது. அதே போல நீங்க எழுதுறது வந்து அவங்க சொல்லப்பட்டு எழுதலன்னு அவங்களை ஒத்துக்கிற மாட்டாங்க. எஃப்ஐஆர் முதல் அறிக்கையில வந்து கொடுக்கும்போது ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரிப்போர்ட் யூ கிவ் தட், அந்த ரிப்போர்ட்ல வந்து நீங்க சரியா எழுத விட்டா தானே எழுத முடியும். ஆக இது வந்து அடிக்கடி இது மாதிரி நிகழ்வுகள் வரும்போது போலீஸ்காரன் மேல குற்றங்கள் சொல்லப்படும் போது அவர்களை காப்பதற்கு அவர்கள் மட்டுமல்ல அவர்களை சுற்றியுள்ள அனைவர்களும், அதாவது இது காவல்துறையோடு மட்டுமில்ல, மருத்துவ அதிகாரி, சிறைத்துறை அதிகாரி, நீதித்துறையில இதை ரிமாண்ட் பண்ணவங்க எல்லோருமே இதுல அக்கௌண்டபிலிட்டி இருக்குதானே, அதையெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்களில் விசாரணைக்கு வருமானு கேட்கிறேன். நிச்சயமா விசாரிக்கணும். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரே ஒரு சஜஷன் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியும் ஆந்திரால வந்து புதுசா கோர்ட் அப்பாயின்ட் பண்ணி அவர் வந்து 21 days நீங்க முடிக்கணும்னு சொல்ற மாதிரி நீதிமன்றம் தலையிட்டு ஒரு ஸ்பெஷல் கோர்ட் அப்பாயின்ட் பண்ணி அந்த ஸ்பெஷல் கோர்ட்ல இந்த கேஸை மட்டும் விசாரிக்கணும். எதுக்கெல்லாம ஸ்பெஷல் கோர்ட் போடுறாங்கல்ல, இப்போ பாலிட்டிக்ஸ் ஸ்பெஷல் கோர்ட் 6 மாசத்துல முடிய சொல்றாங்க, முடிய மாட்டேங்க, இருந்தாலும் பரவாயில்ல, அதை போட்டு பண்ணால்தான் உண்மை வெளியே வரும். இல்லை என்றால் காலதாமதம் ஆக ஆக உண்மைகள் மறைக்கப்படும், உண்மைகள் ஒதுக்கப்படும். அப்போ வந்து வக்கீல் கிளாஸ் கொஸ்டின் கேட்கும்போது இந்த டாக்டர் இருக்கணும் உயிரோட, அந்த டாக்டர் கிட்ட எனக்கு தெரியாது மறந்து வக்கீல் சொல்லுவாரு. ஆக இந்த ரெக்கார்டிங் பூரா வச்சு உடனே விசாரணை நடத்தணும். இன்னும் சொல்ல போனா அந்த இன்றைக்கு வந்து அதாவது வருவாய்த்துறை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற தாசில்தார் is a magistrate. Please understand that. Yes. Legally is a magistrate. So he can also record it. ரைட் சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார், இணைப்பில் இருங்க. இன்னொரு செய்தி, முக்கியமான செய்தியும் நமக்கு இருக்கு, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செய்தி இருக்கு, அது நம்ம இடைவேளைக்கு பிறகு பார்க்க போறோம். இந்த சாத்தான்குளம் காவல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸே இருக்கு, ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இருக்காங்களாங்கிற கேள்வி இருக்கு. இதுக்கு முன்னதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு இந்த 2 உதவி ஆய்வாளர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளும் இருக்கு, அது பற்றிய ஒரு வழக்கும் இருக்கு. நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். ஐயா சொல்லுங்க. பேரே சாத்தான்குளம், ஜீசஸ் குளம் அல்ல அப்படிங்கிறது இப்போ நிர்வாகம் இருக்குது. ஆக அங்க இருப்பது ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும்னு சொல்ல வரேன் நான். ரைட். துரை அப்படிங்கிற ஒரு இளைஞரை இதே சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அதன் பிறகு அவர் அங்கே காவல்துறையினருடைய அந்த தாக்குதல்ல இறந்திருக்கிறார் அப்படின்னு அவருடைய தாயார் வடிவம்மாள் குறிப்பிடுறாங்க. ஒரு வாரம் இந்த நிகழ்வுக்கு முன்னதாக, ஒரு வாரத்திற்கு முன்னதாக அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. ரகோத்தமன் அவர்களுடைய கருத்தையும் கேட்கிறார். திரு ரகோத்தமன், இந்த விஷயத்துல இந்த வழக்கில் அடுத்தடுத்த கட்டங்களில் என்னெல்லாம் கவனிக்கப்பட வேண்டும், எவையெல்லாம் செய்யப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த வழக்கை பொறுத்தவரையில எப்பொழுது 22ஆம் தேதி ஜெயில் சூப்பர்டென்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரோ கோவில்பட்டி ஸ்டேஷன்ல 649, அடுத்தாப்புல 2வது இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, அது 650. இது 2மே கிரைம் நம்பர். இது பிறகு ஒரு பிலாம் கிடையாது, பிரிலிமினரி எல்லாம் கிடையாது, ரிஜிஸ்டர்ட்ன்றது சிஆர்பிசி அண்டர் 176. அந்த இன்வெஸ்டிகேஷனை எதுவுமே பண்ணாம போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படியே வச்சிருந்தாங்க. அதுதான் முக்கியமானது. இந்த 312 சாத்தான்குளம் கலிசேஷன் இது வந்து ஆரம்பம், அது அடித்தளம். ஆனா எப்ப செத்தாங்களோ ஜுடிஷியல் கஸ்டடி டெத்துன பிறகு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கோவில்பட்டி ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் எஃப்ஐஆர்ல இருந்து. ஆகவே இம்மீடியட்டா 22ஆம் தேதியே ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும், 23ஆம் தேதியே ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். இதே நம்ம நண்பர் சொன்னா கூட உடனே இந்த கேஸை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றணும். எப்பொழுது ஒரு லோக்கல் போலீஸ் இன்வால்வ்டுன்னு சொன்னாங்களோ
அதை வந்து சிபிசிஐடிக்கு இப்ப மாத்தின முறையான அதே போல மாத்தினீங்கன்னா இப்ப ரிஜிஸ்டர் பண்ணிருக்காப்புல 1 எஃப்ஐஆர் 1 எஃப்ஐஆர் 2ன்னு போட்டு அவங்க இம்மீடியட்டா போய் அந்த காவல் நிலையத்துல எந்த ஆதாரத்தையும் அடிக்க முடியாம புடிச்சிருக்கலாம். அதுதான் மெயினா பண்ண தவறு. இப்ப ஹைகோர்ட் பண்ண பிறகு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு கருத்து வைக்கப்படுகிறது, இந்த போலீஸுக்கே இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. அந்த கிரைம் நம்பர் யார் ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன், கோவில்பட்டி ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல மேஜிஸ்ட்ரேட் கொடுத்துட்டோம், அதனால நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றது தவறான கருத்து. 176(1) கிளியரா சொல்லுது, the police can do the investigation. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த 3 வகையமா நான் பாக்குறேன் இந்த நீங்க பண்றத. ஒண்ணு வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், ரெண்டாவது ஜுடிஷியல் என்கொயரி, மூன்றாவது மீடியா இன்வெஸ்டிகேஷன். இது 3 நடந்துட்டு இருக்கு இப்ப. ஆனா என்னை பொறுத்தவரையில கோர்ட்ல எது போய் நிக்கும்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தான் போய் நிக்கும். அந்த ஜுடிஷியல் என்கொயரி ரிப்போர்ட் இஸ் an evidence. அண்ட் நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு இதுவும் எவிடன்ஸ், ஒரு சாட்சியம். ஆனா இது ரெண்டா வச்சுக்கிட்டு ஒரு சார்ஜ் ஷீட் பண்ண முடியாது. ஆனா போலீஸ்காரன் பண்ணணும். அதை ஏன் செய்யவில்லை என்றுதான் முக்கியமான கேள்வி. நன்றி நன்றி. இல்ல ஒரு நிமிஷம். இப்ப ஒரு சிபிஐ அந்த கோவில்பட்டி ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் கிரைம் நம்பர் அது 2 தான் சிபிஐக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதான் கொடுத்துருக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் இப்ப சிபிசிஐடி ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க 1 and 2. அதை தான் சிபிஐ எடுப்போம். இப்ப அந்த கேஸை தான் மறுபடியும் எடுப்பாங்க. நான் அந்த நோட்டிபிகேஷன்ல என்ன பார்த்தேன்னா, யூஸ்வலா ஒரு ஃபார்மட் இருக்குது. அதாவது ஒரு கெசட் நோட்டிபிகேஷன்ல இந்த கன்சென்ட் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் அக்கார்டட் டு அந்த டெல்லி போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இந்த கேஸ் இல்லாம இந்த கேஸினுடைய கனெக்டட் அஃபென்சஸ், புரியுதுங்களா, இந்த கேஸினுடைய கனெக்டட் அஃபென்சஸ் அதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னுட்டு இது ஒரு ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்ம் ஆகுது. அதை ஒமிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதை வந்து ஆல்ரெடி நீங்க சொல்லியிருக்கீங்க, அவங்க வந்து காய்ச்சலால இருந்தாங்க, அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குது, இது அவங்களா இறந்துட்டாங்க, எங்க இது அடிச்சதால இறக்கல அப்படின்றப்பல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டாங்க. ஒரு எஸ்பி லெவல்ல கொடுத்திருக்கிறாங்க. அதான் அவங்களுடைய டிஃபென்ஸ். ஆகவே அந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதாவது எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்து நன்றி நன்றி திரு ரகுத்தமன். நான் இந்த கருத்துக்கள் நம்ம நிச்சயமா எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த விசாரணை வேகம் எடுக்கிற நேரில் இது ரொம்ப முக்கியமானது. நம்ம 10 மணி செய்திகளுக்கான நேரம். திரு சுரேஷ், ரொம்ப சுருக்கமா நிறைவு கருத்தா உங்க கருத்து ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. புதிய தலைமுறைக்கு என்னுடைய கங்க்ராச்சுலேஷன் சொல்றேன். இதை போன்ற ஒரு நியூஸ் மீடியாவுடைய டெய்லி மானிட்டரிங் கண்டினியூ ஆகணும். இது கேஸ் முடிகிற வரைக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சார்ஜ் ஷீட், அடுத்த ஸ்டேஜ் ட்ரையல், 3வது தான் கன்விக்ஷன். எல்லா ஸ்டேஜ்லயும் இது வந்து மக்கள் முன்னாடி வச்சுட்டு இருந்தாதான் மக்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வரும். அது மூலமா தான் நம்மளுடைய ரைட்ஸை பாதுகாக்க முடியும். நன்றி திரு சுரேஷ். திரு வள்ளிநாயகம் அவர்கள்ட்ட இந்த சம்பவத்தில் இப்போ வந்து மேஜிஸ்ட்ரேட் சில பேரை குறிப்பிடுறாரு. சில அதிகாரிகள் வந்து என்ன அங்கே விசாரணைக்கு போகும்போது ஒத்துழைப்பே தரலன்னு அந்த அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி நீதிமன்றம் பரிந்துரை சொல்லுது. அவங்கள வந்து வெயிட்டிங்ல போடுறாங்க. மீண்டும் அவர்களுக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் இருக்குது. இந்த நிலைகள்ல நீதிமன்றம் இதை எப்படி பார்க்கும்? அவங்க எல்லாம் மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்காங்க வெவ்வேறு இடங்கள்ல. என்ன கேக்குறீங்களா வள்ளிநாயகம் சார்? உங்களுக்கு தான். அது நிச்சயமாக அகைன் நீதிமன்றத்தை அவமானப்படுத்ததான் அர்த்தமாகும். எப்போ வந்து அவர் பனிஷ்மெண்ட்டுக்காக நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வந்து நான் மாத்திட்டு வேற இடத்துல போடுறேன் அப்படின்னு சொல்றது வந்து நீதிமன்றத்தை கண்டெம்ப்ட்க்கு திரும்ப ஒரு கண்டெம்ப்ட் போட்டாதான் சரியா வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது எப்படியும் நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வரும்போது இந்த விஷயங்களும் முன்வைக்கப்படலாம் அப்படிங்கிறது இருக்கு. ரொம்ப குறிப்பா இந்த இருவருடைய சித்திரவதை மரணங்கள் அப்படிங்கிறதுல அடுத்தடுத்த கட்டங்களில் தொடக்க நிலையிலிருந்து முதல் நம்முடைய செய்தி தொகுப்புக்கு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து நம்ம புதிய தலைமுறையுடைய செய்தியை அடிப்படையாக வைத்து ஒரு அவங்க இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தடுத்த கட்டங்களையும் நம்ம வந்து இதை தொடர்ந்து பேரலா ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இது நீதி கிடைக்க வேண்டும், ஒரு குரலற்றவர்களுடைய குரலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் எளிய மக்களுக்கான நீதி என்பதன் அடிப்படையில் நம்ம இந்த விஷயங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு பக்கம் காவல்துறையும் இப்போது விசாரணை தொடங்கி இருக்கிறது. சிபிசிஐடி விசாரணையில் இன்றைக்கு அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிமன்றத்தினுடைய நேரடி பார்வையும் இந்தியா முழுவதும் இதற்கான குரல் எழுந்திருக்கிற நிலையில நிச்சயமா அதில் ஒரு சரியான நீதியை நோக்கி இந்த வழக்கு பயணிக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இந்த அமர்வில் பங்கேற்ற 3 விருந்தினர்களுக்கு மிக்க நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 10 மணி செய்திகள் தொடரும். அதுல ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செய்தி, இந்த சாத்தான்குளம் காவல் நிலையம் தொடர்பான செய்தி தொகுப்பும் இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 10 மணி செய்திகளுக்காக இணைந்திருக்கிறது.